நீங்க வந்தப்பயே இவர் வந்தாரு. லாஃபிர்னு ஒருத்தவங்க வந்தாங்க உங்ககிட்ட 2, 3 டாபிக் பத்தி கேட்கணும் அப்படின்னு. நான் அதுல ஒரு 2 மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா மேபி வி கேன் டிஸ்கஸ் அபவுட் தோஸ் திங்ஸ். உங்க வியூ பாயிண்ட் கேட்கணும்னு நினைச்சாரு. நான் மேபி அவர் ரெக்கார்டிங் கேட்க சொல்லிடுறேன். ஒன்று யா ஓகே. கேட்கவா? ஒன்று ப்ளீஸ். வந்து ஜெஃப்ரியோட கேம் வந்து இப்போ அவரை லீச்லாம் கூப்பிடுறாங்க. அவர் வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதாகுதுல்ல. ஸோ அதை பற்றி என்னன்னு கேட்க சொன்னார். இன்னொன்று வந்து ப்ராப்ளி ஐ லாஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மேபி நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இவெல்லாம் ஹி இஸ் அ ஹைலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். ஐ மீன் ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா, யார்கிட்டையும் ஒரு உண்மையான நட்பு இல்லாத ஒரு ஃபேக்கான பர்சனாலிட்டி தான் ஜெஃப்ரி. ஐ மீன் ஹி ஹி இந்த இந்த ஸ்மார்ட் டீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன பசங்க தான், ரொம்ப யங் ஏஜ், பட் சீம்ஸ் டு பி ஆஃப் டூ ஸ்மார்ட் டீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய பசங்க. அதாவது எப்படின்னா, தன்னுடைய நட்பை எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கிற கேதர் ஆஃப் பீப்புளோட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு அண்ட் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் தட் தே ஆர் ஸோ மெச்சூர்ட் எனஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது பார்ப்போம். இவன் ஒன் அமாங் தட் கை who always capitalize எமோஷன்ஸ் ஆஃப் த அதர் பர்சன். அதாவது அடுத்தவங்களுடைய எமோஷன்ஸ் கூட ரொம்ப ரிலேட்டபிளி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துக்கிட்டு அண்ட் அவங்க கூட இவனுடைய தேவை, இந்த கேமோட புரிதல் இவங்கிட்ட ஒரு ஒரு வைஸ் தாட் ஆஃப் கேம். அதாவது விளையாடுறதுல இல்லை, தக்க வச்சுக்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் ஹோல்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்களா, அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துக்கிட்டு தேவையான இடத்துல ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா நச்சுன்னு அடிச்சுக்கிட்டு ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ 100% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு வீக்கில் என்னுடைய ஃபஸ்ட்டு நாமினேஷனே வந்து ஜெஃப்ரி மேலே தான் வச்சுருப்பேன். பிகாஸ் நான் அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இட்ஸ் நாட் அந்த டைமில் வந்து அவ்வளோ பாண்டிங் இல்லை. பட் அவன் சத்யா கிட்ட காட்டின பாண்டிங்கை வந்து நான் ஃப்ரண்ட் லைனில் இருந்து பார்க்கும்பொழுது சத்யா வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப இறங்கி ஜெஃப்ரி லெவலுக்கு இறங்கி, சத்யாவோட இவங்க 2 பேரோட ஏஜ் ப்ளஸ் இதெல்லாம் வேறு வேறு மாதிரி. ஐ மீன் இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது. நான் சும்மா ஒரு நாள் சத்யா கிட்ட கேட்டேன், ஏன்னா சத்யா வந்து என்னோட படத்தில் வேறு நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஸோ நான் சத்யா கிட்ட சும்மா கேட்டேன், ஏண்டா டேய், அவன் வயசு என்ன, அவன் மெச்சூரிட்டி என்ன, உன் மெச்சூரிட்டி என்ன, அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேதர் ஆகடானா, நீ என்னடா வித்தியாசமாக அவன் அவன் ரொம்ப சின்ன பையன்டா, அவன் சில விஷயங்கள் அவன் வந்து இமெச்சூராக பண்ணலாம், நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவுட் ஆஃப் த ஸ்விங். ஆனால் ஆக்சுவலாக சத்யா வந்து சச் அ பியூர் சோல், அவன் அந்த மாதிரி தான். ஆனால் பிஹேவ் பண்ணும் பொழுது அப்போவே விச் ஐ ஹவ் விட்னஸ்ட் இட் தட் திஸ் கை இஸ் கேபிட்டலைசிங். இப்போ உள்ள என்ட்ரு ஆகும்போது அவனுக்கு நாங்கள் லைவ்ல பேசியிருக்கோம், அது பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அது எனக்கு நீங்கள்லாம் என் கூட இவ்வளோ சாதாரணமாக பேசுவீங்களா பழகுவீங்களான்ற பயத்தோடு உள்ளே வந்தேன். நீங்கள் செம்மையாக பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்ற அந்த லேயர்லேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்டேஜாக அடுத்த லேயருக்கு எப்படி கொண்டு போனான்னா, மேல்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபீமேல் போயிட்டான். மேல் கூடயே இல்லை அவனோட மொத்த பாண்டிங்கும் ரெஸ்ட் ஆஃப் த ஒரு அதிகபட்சம் ஒரு 3 வாரம்னு வச்சுக்கோங்களேன். 3ஆவது வாரத்துலேருந்து அவனோட என்டையர் ட்ராவல் இந்த 78th டே வரைக்கும் வந்து ஃபீமேல் கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகி ட்ராவல் ஆனே தவிர, நீங்கள் ஒரு 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 தீபக்கை பார்த்தா ஒரு பயத்தில் ஒன்று அண்டர்லைன் பண்ணி ஒரு லைனுக்கு அந்த பக்கம் நிற்பான். முத்துவை ஒரு லிமிட்டேஷனோட கலாய்ப்பான், ஆனால் முத்து கிட்டக்க ரொம்ப போக மாட்டான். அருணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 டேஸ் கிட்ட அருண் கிட்டக்கே போயிருக்க மாட்டான். ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அருண் கிட்டக்க வர ஆரம்பிப்பான். இப்படி கிட்டத்தட்ட மேல் அப்படின்ற செக்டார்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபீமேல் என்ற செக்டாரில் போய் அவனால் அவங்கள தொட்டா இந்த கேமில் ரொம்ப நாள் ட்ராவல் ஆக முடியும். ஏன்னா இது பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸில் கேர்ள்ஸுக்கு ஃபேவராக இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்ட்டு கம்ப்ளீட்டாகவே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேமை அவன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ தெர் இஸ் நோ பிக் டிஃபரன்ஸ் அண்ட் ஹீ டசன்ட் ஹேவ் எனி கேம் பிளான் அண்ட் ஆல். ஆஸ் லாங் அஸ் ஹீ ஸ்டேஸ் ஹியர் அவனுக்கு பெர் டே சேலரி கிடைக்கும். எப்போ வெளில போக சொல்கிறீங்களோ போகிறாங்க. இந்த இந்த புகழை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு இவன் ஏஜ் குரூப் ரசிக்கிற கூட்டம் வெளில இருக்குது. சில பேர் இந்த மாதிரி எக்ஸைட்டடாக ஒரு ஒரு டீனை ஒரு பையன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் நாட் கெட்டிங் டூ டீப்பர் இன் டூ டேர்ம்ஸ். 2 விஷயத்துக்குள்ளே உள்ளே போக விரும்பலை, ஏன்னா அது பெரிய டாபிக். பட்
இவனை நேத்தும் முந்தானத்தான் எப்பயோ தெரில ஒருத்தன் என்னடானா இவனுடைய கம்யூனிட்டி இவனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்கும், உள்ளே வந்து இவன் இந்த அளவுக்கு லீடானான்னு திடீர்னு ஒரு டேக்லைன் போட்டு அந்த மாதிரி பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து என்னடானா பெஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு நல்ல துணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பாயிண்ட்டாக. ஸோ இந்த ஒரு பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டின்ற மாதிரியான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி அப்படி இருக்கிற ஒரு பையன் தான் உள்ளே வரணும். ஆக்சுவலாக ஜெஃப்ரியை விட கஷ்டப்படுறவங்களாம் உள்ளே இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் அங்கே வெளில காமிக்காமல் இருக்கிற கெத்து தான் பயங்கரமான கெத்து. ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவன் கேபிட்டலைஸ் பண்ணி இவன் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிறது வந்து இட்ஸ் பியூர்லி அண்டர் த என்ன சொல்கிறது லைம் லைட்டில் கொஞ்ச நாள் சாஞ்சனாவை எப்படி விட்டு வச்சாங்களோ அதே மாதிரி பாய்ஸ் வந்து ஜெஃப்ரியை வந்து அப்படியே கண்டுக்காம விட்டு வச்சாங்க. பாய்ஸ் நினச்சிருந்தா ஜெஃப்ரியை எப்பயோ வந்து தே குட் ஹவ் டேக்கன் இட் சான்சஸ் ஜெஃப்ரியை வெளில எடுக்கிறதுக்கு ஒரு 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 பாயிண்டில். பட் அவன் வந்து எப்படி சொல்கிறது ஒரு சைடுக்கு கம்ப்ளீட் ஹார்ம்லெஸ்ஸும் இன்னொரு சைடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து ஒரு பேலன்ஸ்டு வேலையும் வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தான். ஸோ ஜெஃப்ரி இஸ் லைக் no visionary for or no agenda of the game player, but யூனோ இந்த ஒரு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சான்சஸை வந்து கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறான். எஸ். ஆக்சுவலாக எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, மேபி இது நான் அவர்கிட்ட அப்போயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஜெஃப்ரி பண்ணது எல்லாமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. அண்ட் ஒரு ஒன் சைடடாக வச்சு ஜெஃப்ரியை பிராண்ட் பண்ணுறதுலேயும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வந்து ரொம்ப ஜஸ்ட் பிகாஸ் ஹி கம்ஸ் ஃப்ரம் சர்டன் பிளேஸ் அவர் ஒரு சைடாக வந்து என்ன சொல்கிறது பிராண்ட் பண்ணுறதுலேயும் எனக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி வந்து ஹீஸ் கேபிட்டலைசிங் என்ன சொல்கிறது அந்த இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் எனக்கு பெரிய இது இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து அங்கே இதுவாக தான் இருக்காங்க, எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டில் தான் எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது அது எனக்கு டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போது நம்ம எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு 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 கேம் கர்வில் ஒரு ட்ராப் இருக்க மாதிரி கண்டிப்பாக தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெஃப்ரி இந்த பாட்டு பாடினதே வந்து ஐ திங்க் யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்தேன், மீனுமான்னு நினைக்கிறேன், ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜெஃப்ரி எனக்குமே தோணுது அது ஜெஃப்ரி தனியாக இருக்கும்போது பாடின மாதிரி இப்போ பாடவே இல்லை. அது மேபி அது ஒரு டிப்பாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாயிண்ட்ஸில் எனக்கு கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது நீங்கள் சொன்னதுலேயுமே. அதுதான் எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இன்னொன்று சாய் எனக்கு எனக்கு இதில் இன்னொன்று ஆட் பண்ணணுன்னு இருக்கு. இப்போது முத்துக்குமரன் வந்து பேசும்போது, இப்போ எனக்கு முத்துக்குமரன் பிடிக்கும், பிளேயராக நான் ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த சீசனுடைய ப்ராப்ளி ஹில் பி த வின்னர் ஆஃப் த சீசன் நான் சொல்கிறேன். ஆனாலும் எனக்கு அதை மகிழ்ச்சி தானே சொல்கிறேன். பட் ஸ்டில் முத்துக்குமரன் வந்து இது பேசும்போது அவர் இந்த மிடில் கிளாஸ்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து தான் வந்தார். அதுதான் தன்னுடைய இது மாதிரி ப்ளே பண்ணார் அந்த விஷயத்துல. நான் சொல்றது என்னன்னா, நீங்க கார்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இப்போ என்ன சொல்றது, இப்போ எந்த இடத்துல அதை பண்றாங்கன்னு இப்போ இதை இவர் யூஸ் பண்ணல, ஜெஃப்ரி யூஸ் பண்ணல, மத்தவங்க அவர் மேல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது மத்தவங்களோட கேம் பிளான். அவங்க தன்னை ஒரு சேவியரா காட்டிக்கிறாங்க, அவங்க தன்னை ஒரு என்ன சொல்றது இவன் வந்து கஷ்டப்படுற பையன் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கான், இது கம்யூனிட்டி செய்யற மாதிரி. அவன் கம்யூனிட்டிக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், அதை அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பண்ணிக்குவாங்க. எனக்கு அந்த விதத்துல நான் அவர் கூட உடன்படுறேன். ஆனா அந்த இப்ப ரவீந்திர சொன்ன அந்த விஷயம் நான் உடன்படுறேன். அதை நீங்க யாரும் அப்படி ஒன்றும் நீங்க எல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய மகான்லாம் கிடையாது. நீங்க வந்து அப்படியே வாழ வைக்கலாம் ஒன்றும் செய்யலைங்க. ஆனா அதை நம்ம ஜெஃப்ரி மேல போட முடியாதுன்னு சொல்றேன். இப்ப அதை நான் வந்து இவங்க மேலதான் போட முடியும். அந்த யார் பண்றாங்களோ அவங்களோட அங்க நம்ம கால் அவுட் பண்ண வேண்டியது அவங்களுடைய சேவரி காம்ப்ளெக்ஸ் தான். அதை அவர் ஏத்துக்கிறாரு ஏத்துக்கல அப்படின்னா இப்ப நீங்க ஏத்துக்கிறவங்க மேல தூக்கி அந்த பழியை போட முடியாதுன்னு சொல்றேன். ஜென்ரலா ரவீந்தர் அப்படி பண்ணாருன்னு சொல்ல, பொதுவாகவே சொல்றேன். எனக்கு இந்த ஒன்னையே ஒருத்தங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. சிம்பிளா இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டவன்கிட்ட போய் நீ வந்து ஏன் எது கேட்க மாட்டேற, நீ ஏன் இது பண்ண மாட்டேன்ற. ஏன்னா இப்போ என்ன சொல்றது, இப்போ அவர் இந்த விஷயத்துல இந்த பர்டிகுலர் விஷயத்துல அவரு தனக்கு தான் செல்ஃப் அவுட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஹி பிலீவ்ஸ் தட் ஹி இஸ் த பெஸ்ட் பிளேயர். மற்றவங்க ஏன் பண்ணலன்னா நீ அவங்கள தான் கேள்வி கேட்கணும். அதனாலதான் வந்து விஜய் சேதுபதி இந்த இதுல சொல்லுவாரு, இந்த மாதிரி ஜெஃப்ரி நீ வந்து வருத்தப்படக்கூடாது, நீ சிந்திக்கணும், நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை நீ சிந்திக்கணும், நீ வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஐ அக்செப்ட் டு தட் பாயிண்ட். அண்ட் இன்னொன்னு எனக்கு இந்த பிராண்டிங் கொடுக்கறதுல அகைன் எனக்கு
உடன்பாடு இல்லை. நீங்க ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு ஒரு பிராண்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, இவர் ரவீந்தர் மட்டும் சொல்ல, இந்த ஸ்பேஸ்ல இப்ப நம்ம கொஞ்ச நேரமா பேசிட்டு இருந்ததுல ஒரு 5-6 பேர் அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க. இப்போ இவன் ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதுல ஒரு அவரோட இன்டென்ஷனையும் சேர்த்து நம்ம அங்க இதுல கொண்டு வரோம். நீ ஆப்பர்ச்சுனிஸ்டா பிஹேவ் பண்ணிக்க, இதுக்காக நீ இதை பண்ற அப்படின்ற மாதிரி உனக்கு கொண்டு வரும். அது என்னன்றது, அது எதுக்காக அவர் பண்றாருன்றது நமக்கு தெரியாதுன்ற பட்சத்துல எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஜட்மெண்ட் அந்த இடத்துல வைக்கிறதுன்றது நான் தப்புன்னு சொல்ல, பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன். எனக்கு அது என்னன்னா, ஏன்னா இதை நீ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் பண்ற, இதை நீ கிராப் பண்ணிக்க பாக்குற அப்படிங்கிறது இருக்குல்ல, அது இந்த கேம்ல தப்பும் கிடையாது. இந்த கேமுக்கு வெளியே இல்ல, இந்த கேமுக்குள்ளன்றது ஆப்பர்ச்சுனிஸ்டா இருக்கிறது எனக்கு தப்புன்னு தோணல. பட் ஸ்டில் அப்புறம் இன்னொன்னு, பொண்ணுங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க வந்து அருண் மாதிரி யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இல்ல விஷால் மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காரு, இல்ல இந்த இந்த கண்டஸ்டன்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னா, தங்கமா போய் நான் பொண்ணு கூட பேசிட்டு இருப்பேன், சந்தோஷம், பரவாயில்ல, என்ன பேர் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, ராஜு சொல்லியிருப்பாரு இதே விஷயத்த 5வது சீசன்ல, எனக்கு வந்து பசங்க கூட பேசவே பிடிக்காது, 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா டென்ஷன் ஆயிரும், நான் வந்து எப்பவுமே பொண்ணு கூட தான் பேசிட்டு இருப்பேன் ஜாலி அப்படின்றது. ஸோ யாரு கூட ஒருத்தர் போய் பேசணுன்றது அவருக்கு ஒரு முடிவு தானே. இப்போ ஒரு பையன் போய், இப்போ ஒரு பொண்ணு போய் பொண்ணுங்க கூட பேசினாங்க அப்படின்னா அது ரொம்ப நார்மலா இருக்கு. ஆனா ஒரு பையன் போய் பொண்ணுங்க கூட பேசினாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இன் ஜென்ரலா. நான் அதான் சொல்றேன், எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய் பேச போறேன். நான் இவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட பேசணும் ஒன்றும் கிடையாது. இல்லை நான் ஏன் போய், இப்போ எனக்கு ஆண்கள்கிட்ட கனெக்டே வரலன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல, நான் ஏன் என்ன சொல்றது, ரொம்ப இது பண்ணிக்கிட்டு என்னை போய் நான் ஏன் அதை பண்ணணும், எனக்கு தேவையில்லை. அதை சொல்றேன். பட் அது இல்லாம சாய் சொன்ன பாயிண்ட்ஸ்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேர்ஸ் அ டிப் இன் திஸ் கேம், ஃபோக்கஸ் மாறுதுன்றது அது. அப்புறம் சறுக்கிறாப்ல அப்படிங்கிற வரைக்கும் நான் அதை எடுத்துக்கிறேன். பட் எனக்கு மற்றதுல தான் எனக்கு உடன்பட முடியல. ஓகே, சி, நான் வந்து ஆக்சுவலா இது வந்து டிஃபர் டு த ஒப்பீனியன்ற மாதிரி ஆன ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்கிறதா இருந்தால், அப்போ பேசிக் மியர் டு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஒரு விஷயத்த கிளாரிட்டி பண்ணுறேன். ஒரு பர்சன் இந்த பர்சனாலிட்டியில் கேம் ஆடுறாங்கன்றத நீங்கள் பார்க்குறதே நெகட்டிவான இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒருத்தன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக இருக்கிறது தப்பு இல்லை. இந்த கேமுக்கோட கான்செப்டே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக இருக்காங்களோ அந்த கேமை வந்து அதை வச்சு தான் சர்வை பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன, ஐ மீன் உங்கள் 2 பேரோட பாயிண்ட்லேயும் இருக்கிறது, ஒருத்தருடைய பாவர்ட்டி லைனை வந்து மற்றவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்னு. அது எங்கே விளம்பரம் ஆச்சுன்னா, தம்பி ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்து தன்னோட பாவர்ட்டி லைனை அங்கங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது, நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டது கிடையாது, என்னால் இது பண்ணது கிடையாது. இது அவன் செல்ஃப் பிராண்டிங் பல இடத்துல பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் இருந்த முதல் வாரத்தை தாண்டியே அவன் பல இடம் நான் ஷோலேயே பார்த்துருக்கேன். அது எந்த இடத்துலையும் ஒரு விளம்பரமாக தெரிவிக்க அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக இதையும் லைவ்ல பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இந்நேரம் எங்கள் வீட்டில் பிக் பாஸ் ஷோ எங்கள் அம்மா பார்க்கணும்னா என் சித்தி வீட்டில் போய் தான் அதை பார்க்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது. இப்படி ஒருத்தன் அதிகமாக அந்த வீட்டுக்குள்ள எம்பத்தி அண்ட் சிம்பத்தட்டிக்கலை நீங்கள் வந்து அவன் நிஜமாவே கூட அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். பட் அது அங்கே இருக்கிற மற்ற குட்வில்ல, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறவங்க உண்மையிலேயே நல்லவங்களா கூட இருந்திருக்கலாம். நான் அந்த ஆங்கிலேயே நம்ம பார்க்கணும். அவங்க உண்மையிலேயே கன்சர்னில் கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஹூ நோஸ். ஆனால் அவங்களும் they have told that from the bottom of the heart this guy should get everything. மூணாவது, நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன, அதாவது ஒருத்தங்க வந்து எப்படி சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு சொல்கிறதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த கேம் மெத்தடாலஜி ரொம்ப சிம்பிள். சர்வைவல் தான் கேமோட மெத்தடாலஜி. அவர் என்ன இன்டென்ஷனில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக இருக்காருன்னா ஒரே ஒரு விஷயந்தான், அவன் அஜெண்டாவாக இந்த கேமுக்கு முனைப்போட என்ன மாதிரியா விளையாடுறான்றதை தாண்டி இந்த கேமில் மற்றவங்கலாம் வந்து ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு இவன் எதையாச்சும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி சர்வை பண்ணி உள்ளே இருக்கிறான்றதே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்கில். ஸோ இதில் நான் வந்து எப்படி சொல்கிறது, அவன் உள்ளே இருக்கிறதோடைய அந்த கேம், அதோடைய அவன் ஒரு ப்ரோட்டோடைப்பை வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறத வந்து ஐ எம் சீயிங் இட் இன் கான்ஃபிடென்ட். அவன் வந்து சும்மா ஸ்மார்ட்டாக அந்த சுச்சுவேஷனை கேப்டலைஸ் பண்ணியிருக்கான். இன்னும் கடைசியில் மூணாவது நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், அதாவது இப்போ பிரதர் சொன்னதில், அதாவது எனக்கு ஃபீமேலோட கனெக்டே ஆகலைன்னு, அதே மாதிரி ஃபீமேலில் ஒருத்தங்க இருந்தாங்க ஆனந்தி, எனக்கு மேலோட கனெக்டே ஆகாததுனால நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் பாயிண்ட் கனெக்ட் இல்லையான்றது கிடையாது. நீங்கள் முதல் 50 நாள் விளையாடும் போது உங்களுடைய காம்படிட்டர் கேர்ள்ஸ், உங்கள் காம்படிட்டர் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் வெளில போக முடியும். அப்போ நீங்கள் அவங்க சைடில் போய் ஒரு நல்ல குட்வில் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தினீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஓட்டு விழும்? அதுக்கான நடந்த சீன் தான் நேற்று நடந்தது. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஏன் உனக்கு கொடுத்தாங்கன்னா, நீ குட்வில்ல இருக்க,
ஒருத்தன் குட்வில்ல இருக்கும் போது அதிகமாக நாமினேஷன் வரமாட்டான், இல்லை ஏதாவது சலுகைகள் வந்தால் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பிடிச்சிருக்குன்னு அந்த வேல வந்து விழுந்துடும். அது வந்து இதை நட்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண அந்த உங்கள் கேமோட ரைவல் பாயிண்டே வந்து பாய்ஸ் வர்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போது நீங்கள் கேர்ள்ஸோட பழகுனது தப்புன்னு சொல்ல வரல, அதுவே ஒரு டூலாக யூஸ் பண்ணி அதை கரெக்டாக அவனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக அகைன்ஸ் அது இப்போ சொன்ன இது எல்லாமே ரொம்ப தப்பு, இப்படி பண்ணவே கூடாது, இதெல்லாம் தவறான செயல்னு சொல்லலை. இது அவனுடைய கேமோடைய டிசைன் ஆஃப் பிளே, அவ்வளோதான். ஆனால் இந்த கேமை முதல் நாள்லேருந்து முனைப்பாக போட்டியின் தன்மையோட எங்கெங்கே கருத்துக்களை எடுத்து வச்சு யாருக்கு எதிர்மாறாக போகிறது, யாருடைய கருத்துக்களுக்கு அகைன்ஸ்டாக போகிறதுன்னு சொல்லி இன்னொரு கூட்டம் விளையாண்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அவன் அந்த கேடரில் வரல. அவ்வளோதான் மீன் பண்ணதே தவிர இது இப்படி விளையாண்டு தக்க வச்சு போகிறது கரெக்டா அப்படின்னு கேட்டால் அவன் சர்வைவலுக்காக அவன் எடுக்கிற மெத்தடாலஜி படி அது அவனுக்கு கரெக்ட். இல்ல எனக்கு இதுல ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. நான் அதை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ நீங்க சொல்ற அந்த அந்த இப்போ இது அதை உங்க பார்வையை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அந்த லாஸ்ட்ல இப்போ சொன்னீங்கல்ல இந்த இது மேபி அவரோட பிளேயா இருக்கலாம் இல்லை இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுல ஒரே ஒரு விஷயத்துல தான் நான் இது பண்றேன். என்னன்னா ஆஹ் இவரு இந்த விஷயத்தை இப்போ ஜெஃப்ரி வந்து இதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, அவங்க என்ன இன்டென்ஷன் சொல்றாங்கிறது இங்க தேவை கிடையாது. ஆனா அவங்க அவங்க எல்லாரும் இத இப்ப இவர் இவரை இதுக்காக தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு கேள்வி கேட்க வேண்டியது அவங்கள தான். நீங்க எதுக்கு இதுக்காக சூஸ் பண்ணீங்க, நீங்க எதுக்கு இதை ஃபேவரட்டிசம் பாக்குறீங்க, நீங்க எதுக்கு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனக்கு வரது அதுக்காக வேணாம் தட்டிவிட மாட்டார்ல. நீ எதுக்காக வேணா எனக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அதை அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்கோரிங் பண்ண பாக்குறாங்க தெரியுமா, அதை அவர் தடுத்துருக்கணும். நீங்க எனக்காக என்னை பாவம் அப்படின்லாம் நீங்க கொடுக்க வேணாம். நீங்க வந்து எனக்கு ஏன்னா அதை செஞ்சிருக்காரு முன்னாடி அவரு. நான் அதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தர்ஷனா சொல்லியிருந்தாங்க, நான் அதை தான் அக்செப்ட் பண்ணேன். நீங்க கொஞ்சம் போன வாரம் சொன்ன மாதிரி நீங்க இதுக்காகலாம் எனக்கு கொடுக்க வேணாம், அவனுக்கு இது உபயோகப்படும் அப்படின்றதுக்காக நீங்க எனக்கு கொடுக்க வேணாம். நான் பெஸ்ட்னு நினைக்கிறேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் பெஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஜோன்ல அவர் பண்ணிருக்க முடியும். ஆப்வியஸ்லி கொஞ்சம் லைட்டா இந்த அடுத்த வாரம் நம்ம இருந்துட்டோம்னா பெட்டர் நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அதை வாங்கிட்டாருன்னு நம்ம வச்சுக்குவோம். அதை வந்து அவர் கேட்டிருக்கணும்ன்றது ஓகே. ரெண்டாவது, சேவியர் காம்ப்ளெக்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவங்க எல்லாம் வந்து கூட நல்ல இன்டென்ஷன்ல சொல்லிருக்கலாம் அப்படின்னு. சேவியர் காம்ப்ளெக்ஸ்ல எப்பவுமே நம்ம இன்டென்ஷனை பார்க்கக்கூடாது, ஆக்ஷன்ஸ் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றதான் பார்க்கணும். ஆனா அதே இதை அந்த இடத்துல இருந்து வர்ற ஒரு விக்டிம் வந்து அதை அவர் புலம்பும் போதோ இல்ல அவர் சொல்லும் போதோ அது எங்க இருந்து வருதுன்னா, ஆப்வியஸாவே சின்ன வயசுல எனக்கு எதுவுமே கிடைச்சது இல்லைன்ற ஒண்ணு இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரதா செய்யும். எனக்கு இல்லை அப்படிங்கிறது. ஆனா அது ஏன் அது தப்பு இல்லைன்னா அது மத்தவங்களை பாதிக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே அங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், தர்ஷிகா வந்து எனக்கு எங்க அப்பா இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜாக்லின் வந்து அந்த விஷயத்த எல்லா 2-3 டாஸ்க்ல அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நிஜமாவே இருக்கிற கஷ்டம், காலங்காலமா அவங்க அதோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதனால அதை வந்து அவங்க சொல்றாங்க. இப்ப அது வந்து அதை ஒரு எம்பதிக்காவோ சிம்பதிக்கு அப்படி கிடையாது, இன்பில்டாவே. இப்ப நம்ம ரொம்ப மனசு விட்டு ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னு வச்சுங்களேன், இப்ப நீங்களே பேசுறீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஆற்றாமையோ ஒரு சோகமோ ஒரு எனக்கு இது இல்லை அப்படிங்கிறதோ கண்டிப்பா வெளியே வந்துடும். ஏன்னா அது உங்களை ரொம்ப வருஷமா நீங்க அது ஒரு வாய்டா உங்க மனசுக்குள்ள இருக்குன்றதுனால நீங்க சொல்லுவீங்க. இப்ப எனக்கு நான் வந்து காசு இல்லை, நான் இந்த ஏரியால வந்திருக்கேன், எல்லாம் இது பண்றேன், எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிறது இருக்குல்ல, தன்னப்பட வந்துடும். இப்ப இன்னும் சொல்றேன், இப்ப நீங்க ஜென்யூனா நீங்க மனசுல ஃபீல் பண்றீங்க தட் உங்களுக்கான ஓட்டுகள் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட இப்ப ஜென்ரலா சொல்றேன், இப்போ விஜய் சேதுபதியோ இல்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பேட்டியில இந்த மாதிரி இருக்குது அவர் ஆக்சுவலி நல்ல பிளேயரு, அவர் கிடைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு தன்னை போல என்ன இருக்கும், நீங்களுமே இது 2-3 இடத்துல சொல்லியிருப்பீங்க, ஆக்சுவலி நான் நல்லா கேம் தான் விளையாண்டேன், எனக்கு வந்திருக்கணும் அப்படின்னு. அது சிம்பிள் தேர்றதுக்காக இல்ல உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு கிளவுட் தெரிவிக்கிறதுக்காக நீங்க சொல்லல, நீங்க ஜெனினாவே உங்க மனசுல இருக்கிற ஆதங்கம். இப்ப இந்த ஆதங்கத்தை தான் அவங்க சொல்றாங்க, நான் இதுதான் சொல்லியிருக்கேன் முன்னாடியும், இதை எல்லாருமே தான் பண்ணுவாங்க. பட் என்னன்னா நம்ம பாவர்ட்டி வச்சு பண்ணும்போதோ இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மட்டும் நம்ம அந்த சம்பந்தப்பட்ட ஆளே சொல்லும் போது அவங்க இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா சேவியர் காம்ப்ளெக்ஸ்ல அந்த இதே லாஜிக்கு நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல அவங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்றதுக்காக சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது இன்டென்ஷன் அவங்களுக்கு அதுவா இல்லையான்றது நமக்கு கவலையே கிடையாது. அவங்களோட ஆக்ஷன்ஸ் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, அவன் பாவம் இந்த இடத்துல வந்திருக்கான், அவனுக்கு அதை கொடுத்துடுன்றது தட்ஸ் a டிகிரேடேட்டரி திங். அதாவது காண்டசென்டிங்கான ஒரு விஷயம். உனக்கு எதிரில் இருக்கிற மனுஷன் நீ என்னவா பாக்குறன்றது, நீ கருணையோட நீ ஏதோ ஒரு பெரிய படஸ்டல் உன்னை வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப மோசமான இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கை கொடுத்து தூக்கி விடுறேன், வாழ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து பாக்குறதுனால நம்ம சொல்றோம் அது தப்புன்னு. ஸோ சேவியர் காம்ப்ளெக்ஸையும் ஒருத்தங்க எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பேசுறதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். இல்லை சார், ஆக்சுவலாக இதில் நான் கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகிறேன் உன் ஒப்பீனியனுக்கு. நீங்கள் சேவியர் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியல் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரியான வணிக ரீதியான ஒரு கேம் பிளேல
பொருத்தி நீங்க பதில் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க 2 பேருமே இன்டென்ஷனல் பிளேயர்ஸ். இவங்க 2 பேருக்குமே கப்பு தான் பாயிண்ட். இவங்க 2 பேருக்குமே வின்னிங் பிரைஸ் தான் பாயிண்ட். ஏன்னா நம்ம அதைத்தான் பார்க்கணுமே தவிர, நீங்க இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள காட்டக்கூடிய நல்லவனா கெட்டவன், கெட்டவனாகிய நல்லவன், இவங்க 2 பேரும் அதை புரோட்டோவா மைண்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. பாவர்ட்டி லைனை காட்டணும் கம்யூனிட்டின்னு சத்யா அப்படின்றது நீங்க சொன்னது சொல்ற எதுல இருந்து ஒரு வருது அப்பா. சார்? இருங்க. ஐ டென்ட் இன்டரப்ட் யூ பிகாஸ் ஃபார் ஒன் ரீசன். நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க ஒன்று ட்ரை பண்றீங்க. என்ன ட்ரை பண்றீங்கன்னா, வாழ்வியல்ல வாழ்வாதாரங்களை வெளியுலக வாழ்க்கைக்குள்ள அப்ளை ஆகக்கூடிய ஒரு கான்செப்டை முழுக்க நோக்கத்தோட வணிக ரீதியா வின்னிங்க்கும் பாப்புலாரிட்டிக்கும் மணிக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட இதை நீங்க அப்ளை பண்ணாதீங்க. அது கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உள்ள போதுமான அளவுக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் சுச்சுவேஷனை தனக்கு தேவையா சாதகமா திருப்புறது தான் கேம். இங்க கடந்து வந்த பாதைன்னு சொன்ன ஒரு 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 பிளேல எவ்வளவு பொய்கள் நிறைஞ்சிருக்குன்றது அது அந்த சார்பில் அந்த துறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் தனக்கு ஃபேவரா திருப்பிப்பாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி எடுத்துப்போம். அதாவது ஒருத்தங்க அப்பா இல்லைன்னு சொல்றது இயல்பு வாழ்க்கையில சொல்றதுல அவங்க இழந்த விஷயம் சொல்றது வேற. ஆனா நொடிக்கு, அதாவது உள்ள வந்தவொடனே நான்லாம் நல்ல ஷூவை போட்டதே உங்களாலதான், நான்லாம் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டதே உங்களாலதான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன்னு நீங்க ஒரு போதுமான அளவுக்கு ஒரு இடத்துல எல்லோரும் நல்ல வசதியில இருக்காங்கன்றது கூட வேணாம், நல்ல ஒரு தெளிவா பிரைட்டா தெரியக்கூடிய இருக்கிற கிரௌட்ல நீங்க சொல்ல முடியுங்கன்னா, இயற்கையா ஒரு மனிதனுக்கு இருக்கிற மனித நேயம் வெளியில தெரிய வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மனித நேயம் நமக்கு கிடைச்சது ஒண்ணு இவனுக்கு கிடைக்கும் நல்ல எண்ணத்துல தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தனுடைய வியூகமே அது அமைப்போட கட்டமைப்புல தான் இருக்குன்னா, அவன் பண்ணான்னு கூட சொல்ல மாட்டேன், அந்த கட்டமைப்புல இருக்குன்னா அவனை விட நீ இப்படி கட்டம் கட்டுறியா, உன்னைய வச்சே நான் பெருசா கட்டம் கட்டுறேன் பார் அப்படின்னு இதை நான் உனக்கு தரேன்டா தம்பி. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் அர்ணவ். அதாவது தனக்கு கிடைச்ச கோப்பை, அதாவது தன் கையில இருக்கிற கோப்பையை அந்த பொண்ணு திரும்பி வந்த உடனே அந்த கோப்பையை அவன் உள்ள போய் தனியா கொடுத்துருக்கலாம். இல்ல அந்த அந்த பொண்ணை வந்து பொது சபையில இல்ல கொடுக்காம இந்த உனக்கு நான் தரேன்றத அவனுடைய இடத்துல வச்சு கொடுத்துருக்கலாம். அவன் எல்லாருக்கும் எதிர்க்க நான் வந்து இந்த பொண்ணுக்கு ஒண்ணு செய்யறேன்னு விளம்பரமா ஒண்ணு செய்ய போய் அதுவே அவனுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் சொல்றேன், ஒருத்தனுடைய எளிமையான ஒரு சுச்சுவேஷனை இன்னொருத்தன் கேபிட்டலைஸ் பண்ணலாம். அவனோட இன்டென்ஷன் என்னன்னு மக்களால ஈஸியா ஜட்ஜ் பண்ற முடியும். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கன்சிடரபிளி இது. இப்ப இதை வந்து ஜெஃப்ரி மேல யாரு சொன்னாரோ அவரோட இன்டென்ஷன் என்னன்றது பாதி பேருக்கு அதோட ஒரிஜினல் ஃபேக்னஸ் வந்து வெளியில கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஆனா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த இந்த ஒரு விஷயம் வந்து இப்படி பண்ணதுனால ஜெஃப்ரியை வந்து தப்பா பிராண்டிங் ஆகுதோ, இல்ல இப்படி அடுத்தவங்க பண்றதுனால அடுத்தவங்களுக்கு வந்து இது பிராண்டிங் ஆகல. இந்த இந்த கேம் ஷோ பொறுத்த வரைக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கும் போது இந்த சான்ஸ்ல எவ்வளவு லாபகரமாக வார்த்தைகளை போட்டு அதுல மக்களை வேற சிந்தனைக்கு திருப்பி அந்த சிந்தனையில எம்ஜிஆர் மாதிரிப்பா இவனுக்காக எப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறேன்னு இயல்பு மக்களை ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளை கரெக்டா போட்டு பிடிச்சி போறதுதான். இவங்க 2 பேருமே அந்த பிளேயை வந்து ரொம்ப பிரமாதமா ஆடுறாங்க. பட் இன்டிஃபரண்ட், இது ரெண்டும் தவறுன்னு சொல்ல வரல. அதே சமயத்துல இது ரெண்டுத்தையும் நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவங்க 2 பேரும் விளையாட்டு முனைப்புக்கு என்ன வந்து பெரிய ஒரு தக்க வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது ஒரு நாமினேஷன் பாஸை வாங்குறதுக்கு அடிப்படையாவே இவன் மேல இருக்கிற ஒரு எண்ணத்தை இந்த லைன்லயே செட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இவன் மேல ஒரு அவர்ஷனல் கேம் 70 நாள் ஆயிருக்கு. ஜெஃப்ரியோட ஒரு சண்டை போட்டு ஆடுற மாதிரியான ஒரு கேம் ஏன் வரவே இல்லைன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி, சத்யா, ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் ஆனந்தி, இவங்க மாதிரியான பீப்புள் மேலாம் ஏன் வரலன்னா, இவங்களுக்கெல்லாம் அந்த கார்டை கரெக்டாக விளையாட தெரியுதுன்னு அர்த்தம். நம்ம இருப்போம், ஆனால் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருப்போம் அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் கேம் தான். அதை ரொம்ப தெளிவாக ஆடுறாங்க. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இது பண்ண ஒன்னே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் தான் வந்து இந்த கேமுக்குள்ள வெளியே இருக்கிற சோஷியல் கான்டெக்ட் நான் புரிஞ்சு பார்க்கல. ஆனா இந்த கேமுக்குள்ள இருக்கிறவங்க கம்யூனிட்டின்ற வார்த்தையை எடுத்து அதை சொன்னதுனாலதான் நான் சொன்னேன் அது ஏற்கனவே அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கான என்ன சொல்றது, ஆப்போசிட் மூவ் தான் இங்க இருக்கிறவங்க பண்றது. புரியுதா? ஸோ இது நம்ம வந்து வாண்டடா அவங்க ஏதோ ஒரு டாஸ்க்குள்ள பண்ணதை எடுத்துட்டு வந்து நான் இதுல இருந்து எடுத்துட்டு வரல, சோஷியல் கான்டெக்ட் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள பார்க்கல, இல்ல கேமுக்குள்ள பண்ணதை எடுத்துட்டு வந்து பார்க்கல.
சத்யா வந்து அவரோட இந்த கம்யூனிட்டிலேருந்து வர்றாரு, கஷ்டப்படுற கம்யூனிட்டிலேருந்து வர்றாரு, அந்த கம்யூனிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்றது இஸ் சேவியர் காம்ப்ளெக்ஸ். அவங்க அதுவும் கேமுக்கு வெளியே பண்ணது அது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கப்படலாங்க. ஸோ அங்க ஒரு வெளியே இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து சோஷியல் கான்டெக்ட் எடுத்துட்டு வந்து இங்க ஸ்கோர் பண்ண பாக்குறாருன்றதுனால தான் நான் சொன்னேன் அது சேவியர் காம்ப்ளெக்ஸ் தட் கேனாட் பி அக்செப்டட். அதனால தான் நான் இந்த எடுத்துட்டு வந்தேன். இட்ஸ் நாட் இல்ல அது கம்ப்ளீட்டா அக்ரிட் தான். அதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட சொன்னேன். அது ஆனா நீங்க அத ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐக்கிய நிறைஞ்ச பிளேயர் கிட்டக்க வந்து நீங்க இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ்ல சத்யாலாம் வந்து அந்த சென்ஸ்ல அவனுக்கு அவ்வளவுதான் அறிவே. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த மடையனா இல்ல சார் எனக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு இல்ல அப்படி இல்ல சார். நம்ம அவருக்காக இதை பேசல. ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியவே போறது நம்ம பேசல என்ன பேச போறோம் அப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நான் பேசுறது லிசனர்ஸ்க்காக, இந்த ஷோவை பார்க்குற வியூவர்ஸ்க்காக. இப்ப நீங்க ஒரு ரிவ்யூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிவ்யூல நீங்க பண்றீங்கன்னா நீங்க ரிவ்யூல என்ன பண்றீங்களோ அதை வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பார்க்க முடியாது நீங்க ரிவ்யூ பண்றீங்கன்னா. ஆனா எதுக்காக ரிவ்யூ பண்றீங்க? இந்த ஆடியன்ஸ் இதை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும், இந்த விஷயத்தை அவங்க இதை இவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தானே ரிவ்யூ பண்றீங்க. அந்த மாதிரி தான் நான் இந்த ஸ்பேஸை பாக்குறேன். இந்த விஷயத்தை பார்க்குற ஆட்கள் இல்ல இன்டென்ஷன்ஸை கிளாரிட்டி கொடுக்குறீங்க, அது கிளியரா புரியுது. பட் இது நீங்க சொன்ன மாதிரி தான்ற சத்யாவுடைய இந்த மூவ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு 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 தன்னிலைப்படுத்தி தன்னுடைய தாட் ப்ராசஸ் லெவல்ல இந்த லெவல்ல இந்த மாதிரி கம்யூனிட்டியை இழுக்கிறதுன்றது நீங்க சொன்ன ஒரு அர்த்தத்துல மட்டும்தான். ஏன்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு அங்க இருக்கு சார். அது என்ன ஒரு இயேசுநாதர் மாதிரி தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு புனித பிம்பம் நம்ம கொடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு அங்க இருக்கு. அதான் நீங்க அர்ணவ் சொன்னீங்களே, அர்ணவ் சொன்னதா கிளியர் கட்டா அதுல இருந்து தான் வருது. நான் வந்து என்னுடைய தங்கச்சிக்காக இந்த இதை கொடுக்க போறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க உள்ள வந்துட்டீங்க, பிக் பாஸ் இந்த ஒரு கோப்பையை அவர் கொடுக்க மாட்டாங்களா என்ன ஏற்கனவே? ஏன்னா ஃபார்மேட்டா தான் போகும்போது எல்லாரும் கோப்பையோட தான் போகணும் அப்படிங்கிறப்ப அவர் நீங்க சும்மா இருந்திருந்தீங்கன்னா 15 நிமிஷத்துல அவங்களே ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்க போயிட்டு அதான் அங்கதான் இப்ப நான் இதைதான் சொல்ல வரேன். இப்ப இவரோட நிலைமையை வச்சு சாச்சனாவோட நிலைமையை வச்சு வேற ஒருத்தவங்க ஸ்கோர் பண்ணும்போது சாச்சனாவோட நிலைமையை வச்சு சாச்சனாவே ஸ்கோர் பண்ணிக்கிறதுன்றது ஆப்வியஸா நடக்கும் தானேன்னு சொல்றேன் நான். 100%. 100%. தர்ஷன் ஓகே, எனக்கு இதுல மொத்தமா கேட்டதுல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி எண்ட்ல சொன்னார்ல, அரசியல் வந்து உங்களை வச்சு நடக்கும், உங்களை சுத்தியே நடக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கேம் ஷோவையும் இதையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க மேபி என்னால அப்படி பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். சோ அதை நான் அப்படிதான் எடுத்துக்கேன். எனக்கு இப்ப என்ன மறுபடியும் தோணுதுன்னா, இப்படி ஒரு விஷயத்த யோசிக்கிற அளவுக்கு ஜெஃப்ரி அந்த இடத்துல ஏன்னா இத்தனை நான் ஜெஃப்ரிக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். சோ இப்படி ஒரு பாயிண்ட் ஜெஃப்ரி அலோவ் பண்ணிட்டாரே, அந்த பரிதாபம் பார்க்காத, நான் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொன்ன ஆள் வந்து அந்த என்எஃப்பி அக்செப்ட் பண்ணது இங்க வந்து நிக்குது. சோ எனக்கு அதுல பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, இங்க பார்த்த ஜெஃப்ரியே போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. அண்ட் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இப்ப ஜெஃப்ரி கேபிட்டலைஸ் பண்றாரு அப்படின்னா ஜெஃப்ரியை வச்சு மத்தவங்க எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. இவரு வந்து அவரோட பவர்ட்டி இதை சொல்றாரு அப்படின்னா உள்ள இருக்க எல்லாருமே அங்கங்க எல்லாத்தையுமே இந்த இஎம்ஐ விஷயம், ட்ரெஸ் விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லையுமே நடுவுல ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு என்ன வெளில போனா சோறு இல்லையா, இந்த வீக்கெண்ட்லாம் ட்ரெஸ் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப உறுத்தலா பட்டுச்சு. இத்தனை நாள் கூட இருந்துட்டு அவனுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்களே அதே விஷயத்த கொஞ்சம் ஆப்போசிட் சைட்ல போன உடனே இந்த வார்த்தை வருது அப்படின்னா அப்ப மைண்டுக்குள்ள அதுதானே இருக்கு. யாரு இது நான் ஜெஃப்ரின்னு சொல்லல, ஜெஃப்ரி இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் இதுதான் என்னோட எனக்கு யோசிச்சிருப்பேன். இவங்கெல்லாம் யாரு ஃபர்ஸ்ட் பாவம் பார்க்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது. இப்ப ஜென்ரலாவே யாருக்கும் பாவம் பார்க்க கூடாதுன்னு இருக்கு. அதுவும் வந்து இவன் வந்து இப்படி பவர்ட்டி லைன்ல இருந்து வந்திருக்கான், இவன் வந்து இந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கான், அதனால நான் பாவம் பார்க்கறேன்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப தப்பா தான் தெரியுது. அது அந்த இடத்த அலோவ் பண்ண ஜெஃப்ரி எனக்கு எவ்வளவு டிசப்பாயின்மெண்டோ அதை வச்சு கேபிட்டலைஸ் பண்ற எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லவங்களா படல. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் கேம் அப்படின்னா இவங்க எல்லாமே தான் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ, நான் தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்னு நம்ம அதுதான் தர்ஷனா, எனக்கு அதுல ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்கு. இப்போ நீங்க அதே அளவுக்கு நம்ம சொல்றோம்ல, பட் அந்த அளவு அதிகமா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு பேரை வச்சு ஒரு நடக்குது, ஒரு ஏரியா வச்சு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதனால எக்ஸ்பிளாய்ட் பண்ணப்படுறவரை போய் நீ அதை ஏத்துக்கிட்ட, உனக்கு அதனால கிடைக்கிற பெனிஃபிட் நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்றதை விட அதுவும் சொல்லிதான் ஆகணும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா அதே அளவுக்கு இல்ல, அதை விட அதிகமா தானே நம்ம இதை சொல்லி ஆகணும். இப்ப நான் ஒரே சின்ன விஷயம் சொல்றேன். அதனால அந்த பிராண்டுனால அவருக்கு கிடைக்கிற எல்லா என்ன சொல்றது, பிராண்டுனால மட்டுமே அவருக்கு கிடைக்கிற எல்லா பாதிப்புகளையும் ஒருத்தர் ஏத்தானே இருக்காரு.
அப்ப அவருக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பெனிஃபிட்ன்றத நம்ம மத்தவங்களை திட்டலாமே ஒழிய, நீ சேவியர் காம்ப்ளெக்ஸ்லயே அவர் கொடுக்குறன்றத விட அதோட ஓனஸ் தூக்கி திருப்பி அவங்க மேல வைக்கிறதுன்ற இதுக்கான பாதையை நீ போட்டு கொடுத்துட்டுன்னு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல. நான் தான் சொல்ல வரேன், இதுக்கான பாதையை ஜெஃப்ரி போட்டு கொடுக்கல, அவர் அக்செப்ட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கான பாதையை ஏற்கனவே அவங்க போட்டு அதுல இருந்து அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாதையில. அதுல தன்னை அறியாம தனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்றதுக்காக இதோட பிராடர் கான்டெக்ட் யோசிக்காம அவர் அதுல உள்ள விழுந்துட்டாப்ல, அவ்வளவு மட்டும் தான். நான் அதனால தான் சொல்றேன் திருப்பி அந்த வார்த்தை வந்து சரிக்கிட்டாருன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணா பரவாயில்ல. அதுக்குள்ள நீங்க சரி, உனக்கு ஒரு பிளாட் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, நான் அதுதான் சொன்னேன். ஐ ஹேவ் டிசப்பாயின்மெண்ட் பிகாஸ் நான் போன வாரம் உனக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணேன், இந்த வாரம் பண்ணல அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னாரு தெரியுமா. ஒரு அதே தான் இப்ப நடந்திருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன், குழிக்குள்ள ஒருத்தங்க குழி வெட்டி வச்சிருக்காங்க, அந்த குழிக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி கண்ணு தெரியாம போன நீ பார்க்காம விழுந்துட்டேன்றது அவர் தப்பு தான். ஆனா பிளாட் பண்ணவில்லை தானே நம்ம முதல் சொல்லணும்னு சொல்றேன். அதான் அவங்க மேலதான் நம்ம அந்த ஓனஸை வைக்கணும். நம்ம வந்து இதுக்கான பாதையை நீ போட்டு கொடுத்துட்டேன் இருக்கா, அதை இவங்க போட்டு கொடுக்கல. குழியெல்லாம் வெட்டி வச்ச குழிக்குள்ள ஒரு கண்ணு பார்க்காம நடந்து போய் கீழே விழுந்துட்டாரு, அவ்வளவுதான் மேட்டரிங்க. சோ நம்ம சறுக்குனன்னு தான் சொல்லணுமே ஒழிய, சறுக்குனவர் தான் இந்த இதுக்கான மெயின் இதுன்னு சொல்லி அவரை முதன்மைப்படுத்தக்கூடாது திட்டுறதுலன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான், இதுதான் இதுல என்னுடைய பாயிண்ட். இல்ல ஆக்சுவலா நீங்க ஐ மீன் இந்த பாயிண்ட் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ஜெஃப்ரி நேத்து நிகழ்வு மட்டுமே நீங்க பாயிண்டா வச்சு பேசுறீங்க. இப்ப தர்ஷனா கூட சொன்னாங்க சார், இதை நீங்க வந்து ஒரு டீட்டெயிலிங்ல பார்க்கணும். ஒருவேளை நீங்க அந்த டீட்டெயிலிங்ல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, ஏன்னா இவ்வளோ அசஸ் பண்றீங்க, பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் தர்ஷனா சொல்லும் போது என் மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆனதை சொல்றாங்க. சார், இங்க எல்லா அசைவுகளும் உள்நோக்கத்தோட மட்டும்தான் நடக்கும். உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா அசைவுகளும் எடுத்துக்கோங்க, எதுவுமே நோக்கம் இல்லாம நடக்காது. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, யதார்த்தமா அந்த மனுஷன் யதார்த்தமா தான் இருக்கான் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒரு சோல் இன்க்ளூடிங் முத்துக்குமரன் சொல்ல முடியாது. யதார்த்தத்தை மீறி அவங்களுடைய வியூக கட்டமைப்பை வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா காயின் பண்ணுவாங்க. அப்படி காயின் பண்ணும்பொழுது இப்ப நீங்க வந்து சிஸ்டர் வந்து ஜாக்லின் அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்றதை நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ஒரு மாதிரி கோவா கேங்குன்ற அளவுக்கு ஒரு டீடைல்டான இருக்கிற நட்புல இருக்கிற ஒருத்தங்க டப்புன்னு அப்படிலாம் ஈஸியாலாம் வார்த்தையை விட்டுற மாட்டாங்க. நீங்க அந்த டீடைலிங் ஆஃப் டிராவலிங் அவங்க நீங்க கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் ஒருத்தங்க கிட்டக்க போய் தன்னை எப்படி வெளிப்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு மாதிரி முதன்மைப்படுத்துறானோ, அதுல இருந்து அந்த ஆப்போசிட் பர்சன் அவனை விட ஸ்மார்ட்டா அவனை இப்ப இவரு தோழர் சொன்ன மாதிரி, நீ இவ்வளவு அறிவை காமிக்கிறியா, உன்னையே நான் எப்படி அழகா பயன்படுத்துறேன் பாரு அப்படின்ற இன்னொரு கூட்டம் அங்க இருக்கு. இன்னொருத்தர் தன்னால 70 நாள் புத்தரா, இயேசுவா, காந்தியான்னு காமிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை மூடிக்கிட்டு கடைசி வரைக்கும் கண்ட்ரோல்டா ஒரு மனுஷன் அங்க உள்ள இருக்காரு. இன்னொருத்தர் தனக்கு வர்ற கோபத்தை அந்த இடத்துல ஃபிளாஷ் மாதிரி அடிப்பாரு. ஆனா அவனை நான் என்னோட காம்படிட்டர்னு ஒரு நேரம் கூட நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல கொண்டு போய் அவனை காலி பண்ணி வெளில அனுப்பணும் அப்படின்றத பண்ணாம, நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இரு, எனக்கு எப்பவுமே வந்து ஒன் ஆஃப் த ஓட்டர் கார்டா நான் உன்னை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு இவனை இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த வெட்டி வச்ச குழி, எப்பயோ வெட்டி வச்ச ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழி தான். எந்த நேரத்துல யார் எப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த நேரத்துல அந்தந்த பீப்புள் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல இந்த பர்டிகுலர் இப்ப நடந்த ஸ்டண்ட்ல வந்து இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஜெஃப்ரியோடைய கேம் பேட்டர்ன் வந்து டப்புன்னு இந்த 2-3 வாரத்துல சிங்கிள் பிளேயர் கார்டு கேம் ஆட ஆரம்பிச்சு தனக்கான கார்டுன்னு தெரிஞ்சுக்காம அவன் மாத்தி அதாவது இப்ப இந்த 50th டேல இருந்தாவது கப்பை நோக்கி ஓடணுன்றதை தாண்டி திருப்பி ஜெஃப்ரி சர்வைவலுக்காக ஓடணும். அதாவது இந்த வாரம் தாண்டணும்ன்றதுக்கு என்ன மாதிரியான கேம் ஆடணுமோ அதை ஆடுறதுனால வர்றத கிளாரிட்டி தான். இப்ப இதே போன வாரம் நான் சரியா கேப்டன்ஷிப் பண்ணல, நீங்க போய் அந்த பூவை பிடுங்குங்கன்னு சொன்னவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க வரும்போது அவனே நிறுத்திருக்கலாமே. இது என்னங்க லாஜிக்? நான் ஒண்ணுமே விளையாடல, விஜய் சேதுபதி கிட்ட யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மஞ்சுரின்னு சொல்லக்கூடிய தெரிஞ்சவனுக்கு அந்த இடத்துலயே சொல்ல தெரியாதா எனக்கு நான் ஒன்றும் சரியாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல, இது நியாயமே இல்லை, நீங்க சும்மா எனக்கு கொடுக்கறது வந்து பாவம் பார்த்து கொடுக்குறதோ இல்லை நட்பு பார்த்து கொடுக்குற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தா இவனுக்கு பேசவும் தெரியும் விளையாடவும் தெரியும். இவன் அது தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறது தான் கேம். நீங்க சொல்றீங்கல்ல ஆப்போசிட் காரன் கம்யூனிட்டியோ அதுவோ இதுவோ ஸ்கோர் பண்ற அளவுக்கு கேட்டுட்டு ரொம்ப இன்னசென்ட்டா இக்னோரண்டா இருக்கிறவன் இல்லை ஜெஃப்ரி. எந்த இடத்துல என் கேப்டன்ஷிப்புக்கு நீனா புடுங்கிறது, நானே என்னுடைய அந்த இதை கட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அறிவு இருக்கிற ஒருத்தன் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இந்த பெஸ்ட்
பர்சன் நான் சொல்றது வந்து இது எதன் அடிப்படையில் வருதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்காம அதை ஸ்டாப் பண்ண தெரியாத ஆள்லாம் கிடையாது. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு சொல்றதும் இதை தான் ஒரு ஒரு கட்டமைப்பு வியூகமாக பார்க்குறதும். ஆனால் நேற்று ஷோவில் நடந்ததுக்கும் அந்த கான்டெக்ட்ல இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் ஆகியிருக்கும். தம்பி, நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ எல்லாருக்கும் கப்பு விரிக்கிறேன், ஆனால் உன்னைய ஒருத்தங்க ரொம்ப அழகாக கப்பு விரிக்கிறாங்க, அது கவனிச்சு பாரு அப்படின்றது தான் நேற்று ரெஃப்ரெஷ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து எவ்வளோ இப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட் வச்சு எவ்வளோ டெப்பாக இருக்கு ஜெஃப்ரியோட கேம் அப்படின்னா, மேலே ஒரு வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2 months எகோ வந்து அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அவருக்கு வந்து ரேட்டிங் கொடுக்க சொல்லுவாங்க, எல்லாம் சிரிச்சிருவாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன் என்னை வந்து வித்தியாசப்படுத்தி பாக்குறீங்க, நீங்க எங்க தூங்க போறீங்களோ நானும் அங்கதான் தூங்க போறேன், உங்களுக்குமே கரியர் ஸ்டார்டிங்ல இப்படிதான் நடந்திருக்கும்னு ஜெஃப்ரி மேட் வெரி வேலிட் பாயிண்ட். ஆனா அப்படி பேசின ஜெஃப்ரி தான் வந்து இப்ப அதே இதுல வந்து என்எஃப்பி அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அவரை இது பண்ணி ஆனா வந்து அவர் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, நான் நான் ஒழுங்கா விளையாடி இருக்கேன், அதனால எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன், அதனால ஐ பிலீவ் ஐம் சஃபிஷியன்ட் இனஃப் டு வின் திஸ் அப்படிங்கிற, அதாவது கெட் திஸ் என்எஃப்பி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லி இருந்திருப்பாரு. அதுல கான்ஃபிடன்ஸ் தெரியுது, அது கரெக்ட். அது கான்ஃபிடன்ஸ் தான், அது கரெக்ட், அது கான்ஃபிடன்ஸ். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கே அவங்க கட்டம் கட்டினாங்க பாத்தீங்களா, அதுதான் சூப்பர் கான்ஃபிடென்ட். ஆக்சுவலா அவனை வச்சு அவனுக்கு இப்போ இதுல என்ன தெரியுங்களா, எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஒரு சில பேர் நமக்கு இந்த பாஸ் இல்லாம சர்வை பண்ணிடலாம், நம்ம கேம் காப்பாற்றணும் ஒரு 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 கூட்டத்துக்கு இருக்கிற கிளாரிட்டியான மைண்டு. ஏன்னா இப்போ ஒரு மாதிரி இந்த இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டு வர விதத்தை வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லாமலும் நம்மளால வளர முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் வரும்போது அந்த நேரத்துல ஒரு பெரிய தியாகத்தை பண்ற, அதுக்காக ஒரு ஆர்டிகுலேஷன் பண்றாங்க பாருங்க, அது ஒரு புத்தால்தனமா பண்றதா நினைச்சிட்டு அவங்க ஒன்று பண்றாங்க. வெளியில அது இப்ப நீங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது தான் பாயிண்ட். அதை தான் வந்து ஜெஃப்ரிக்கு நேற்று புரிய வச்சிருப்பாங்க. நீ நினைச்சிட்டு இருக்க நீ ஒரு மூவ் பண்றேன்னா நான் உன்னைய, அதை கடைசியா சொன்ன மாதிரி உன்னைய சுற்றி அரசியல் நடந்து உன்னைய வச்சு அரசியல் நடக்குதுன்றது அது அந்த பாயிண்ட்டை மேபி. இப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன தெரியுமா, ஜெஃப்ரியோட இன்னொரு பெரிய பிரச்சனை, எல்லா ரியலைசேஷனையும் கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அதை அடுத்த தடவை அந்த ஆக்ஷனை பர்சீவ் பண்றது இன்டெலிஜென்ட்டா கேமோடைய விக்ரிய முனைப்புக்கு போக மாட்டேங்குது. அது திருப்பி அடுத்த வாரம் சர்வைவல் மோடுக்கான கேமாவே போகுதுன்றது தான் ஃபெயிலியரா போகுது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், டிக்கெட் டு ஃபினாலே ஒருவேளை இந்த பையன் ஜெயிச்சிட்டானா, இது வரைக்கும் ஒரு 5 பிளேயரை சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, ஒரு 5 ஸ்ட்ராங்கான கேம் முனைப்போடு ஆடுற பிளேயர் சொல்லும் பொழுது இந்த டிக்கெட் டு ஃபினாலே எப்படியாவது ஒரு 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 ஸ்ட்ராங் டாஸ்க் ஓரியன்ட் பர்சன் கையால ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை ஜெஃப்ரி, ஒருவேளை ரயான், ஒருவேளை யாரு கண்டா, ஒருவேளை ராணவ், இந்த மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 5ல ஒரு பிளேயர் வந்து டிக்ளேர்ட் ஃபார் டாப் 5க்குள்ள வந்துருச்சு. அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய 5 முனைப்பான பிளேயர்ல ஒரு பிளேயருக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க இவ்வளவு நாள் சர்வை பண்ணி இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை மட்டும் நல்லா ஆடிங்க. ஆனா சீசனா இந்த மேஜிக் நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா சீசன்லயும் அப்படி ஒரு டிக்கெட் ஃபினாலேக்கு போயிடும், நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்போ ஐ ஹோப் யூ அக்ரி, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோமசுந்தரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது யார், ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர், அவர் போனாரு. ஒவ்வொரு சீசன்லயும் அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வச்சு ஒரு ஆள் ரீச் ஆயிடுவார். ஆனா அந்த கேமுக்கு ஒரு 106 நாளுக்கு வரிசையா ஒருத்தன் உசுரை கொடுத்து விளையாண்டுட்டு இருப்பான், அவனால அந்த டாஸ்க்கை சரியா விளையாட முடியாது. அவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டாப் 5 போறதுக்காக போகும்போது கம்பேரிட்டபிள் ப்ராபபிலிட்டியில அவன் அந்த கேமை விட்டு வெளில போக வேண்டிய நிலைமை வரும். தாமரை வெளில போன டைம்ல அப்படி இருக்கட்டும், இல்லை பாவனி வெளில போன டைம், இப்படி ஒவ்வொரு செக்டார்லையும் ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு டைம்லையும் ஒரு நல்ல பிளேயர் வெளில போற நிலைமை வரும். அது இந்த மாதிரியான பீப்புள் வந்து எவ்வளோ நாள் ரேஞ்சில் இருந்தாங்களோ அது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது தான். இட்ஸ் சம்திங், இட் வில் கிரியேட் a கேம் சேஞ்ச். எஸ் அது வந்து அமுதவாணன் சீசன் 6 அது அமுதவான் அந்த ட்ரோன்ல வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க டிடிஎஃப். நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒவ்வொரு இடத்துலயும் நான் இப்போ இன்னொருத்தர் பேரை சொன்னா அது ஏதோ என் கோவத்துக்கு
கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த சண்டையில வந்த இல்ல மாதிரி யா இருக்கும். காட் இட் அதனாலதான் நான் வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல பிளேயரை இந்த இடத்துல வந்து டர்ன் அவுட் பண்ணிடும். நம்மளுது நாம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா டாஸ்க்குன்னு இது வரைக்கும் எல்லா சீசன்லயும் வின்னிங் பிளேயர் என்னைக்குமே டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு டிக்கெட் டு ஃபினாலே வந்து போய் அதுல இருந்து வின்னிங்கே அடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம இது வரைக்கும் 8 சீசன்ல பார்த்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ ஆப்வியஸா அது வந்து ஒரு டாஸ்க் ஓரியன்ட் பிளேயர் தான் இது வரைக்கும் ஜெயிக்கிறாங்க. அப்படி அந்த டாஸ்க் ஓரியன்ட இந்த தடவையும் ஒருத்தர் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த டாப் 5ல ஒரு வேரியேஷன் வரும். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒரு டாப் 5 கொஞ்ச நாள் முன்னாடி நான் என்னோட டாப் 5ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணேன். அந்த அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எழுத ஆரம்பிச்சாங்க. நான் எழுதி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தது என்னன்னா அது மாதிரி இருக்கிறதுல யார் யாருக்கு வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து போகும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி வருதுன்னு பார்க்கும்பொழுது எல்லாரும் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் எழுதிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஃபேவரட் வந்து கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலேயோட கார்டு தொட போறது கிடையாது. நம்ம பிடிச்ச 5 பேர் வந்துடும். ஆனா அந்த டிக்கெட் டு ஃபினாலே நமக்கு எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் தான் வரும். எஸ் ஆஷிக் வசந்த் பேசுறீங்களா? உங்களுக்கு ரவீந்திட்ட பேசணுமா? ஆஷிக் வசந்த் இருக்கீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, ஆஷிக் போயிட்டாரு. வசந்த் இருக்கீங்களா? சொல்லுங்க வசந்த். விசாந்த் சாரி. சார், எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. நேத்து நான் எபிசோட பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல மேக்ஸிமம் அருண் சாரை ஃபுல்லாமே திருப்பி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மேனிப்புலேஷன் என்னமோ ஒரு திருப்பி விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியில வந்து இது எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷால் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு மேக்கிங் சீன் பண்றாங்க. அது என்ன பண்ணிருந்தாருன்னு தெரியல. பட் அது ஏன் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு மாதிரி அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணாம அவர் புரிஞ்சுக்க, நம்ம ஒரு காமனான பீப்புள் நம்மளே புரிஞ்சுக்கிறோம், இவ்வளவு பெரிய ஆக்டர் அவர் ஏன் புரிஞ்சுக்காம இருக்காரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். அது சார், அது மேபி ஆக்சுவலாக ரொம்ப டேயோட எண்டு வந்ததுனால இதை மேபி கொஞ்சம் கிளியராக வந்திருந்தா டிபேட்டாகவே பேசணும்னே நான் நினச்ச ஒரு பாயிண்ட்டு. அது ஆக்சுவலாக என்ன சார், நீங்கள் ஒரு பாயிண்டில் யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு மாதிரி எம்பாரஸ்ட் ஆகிட்டார், எம்பாரசிங்கோட உச்சத்துக்கே போயிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஒரு ஹோஸ்ட் ஆர்கியூ பண்ணி கொண்டு நீங்கள் இங்கே எடிட்டிங்கில் பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் லைவில் பார்க்குற பாதி பேச்சுகள் கான்வர்சேஷனில் வந்து நிறைய எடிட் ஆகும். அது வந்து காமிக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு மாதிரி அக்லியாக டேர்ன் ஆகும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். அது அங்கே நீங்கள் அந்த பேச்சு கொடுக்கும்பொழுது வந்து ஒரு மரியாதை இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு சிலது நீங்கள் பார்த்து பேசுகிறோம், சிலது டக்குன்னு கேட்டோன்னா அங்கே ரியாக்ஷன் மாறும். அதெல்லாம் ஒரு ரொம்ப ஓவராக போகிற பல விஷயங்கள் எடிட் பண்ணிடுவாங்க. அது காமிச்சா ரொம்ப நெகட்டிவாக போயிடுன்ட்டு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவருக்கான பாயிண்ட்டை வந்து ரொம்ப ஸ்டப்பனாக, இப்போ நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரியே ஒரு பாயிண்ட்டை நிற்கிறாரு. அவர் மனசுக்குள்ள நினைக்கிற ஒரு அந்த பதிலை இவர் வாயால் சொல்ல வைக்கணுன்ற முயற்சியிலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பிளேயராக என்ன இருந்தோம்னா நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, நம்மளை வாரத்துக்கு வாரம் மொக்க பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, இது வந்து சரியாக பண்ணல, என் பாயிண்ட்ல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அந்த பாயிண்ட்டை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போது ஓகே ஐம் டன், இதுக்கு மேலே நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா இது இப்படி தான் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும்போது திடீர்னு அவருடைய வாய்ஸ் இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்தது வந்து மேபி நான் நினச்சிக்கிட்டேன், மேபி ரொம்ப கார்னர் பண்ணிட்டோன்னு ஹோஸ்டே ஃபீல் பண்ணிட்டோம், இல்லை ஒரு குழப்பமாக இருக்கிற ஒரு பர்சனுடைய கேம் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது, தேவையில்லாமல் இப்போ அவர் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நான் வெளில போனான்னு. ஸோ அடுத்த வாரத்தில் அவருடைய கேமோடைய கான்ஃபிடென்ஸை சிதைச்சிடக்கூடாது, அதோட எண்டை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு காரணமாகவோ, இல்லை ஆல்ரெடி எப்படி அருண் இந்த கேம்குள்ளே வந்தார், இந்த ஷோ டைரக்டரோட சப்போர்ட் என்ன, இந்த ஷோவில் வந்து அருணுக்கு காட்டுற ப்ரையாரிட்டி,
இதெல்லாம் எப்படி இருக்கோ அதோட அடுத்த லெவல் கேட்டகரியா, தம்பி நீ லேயரை விட்டுறாத, இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இது இந்த வாரம் நடந்தது தான், அடுத்த வாரம் வேற டாஸ்க்கு வேற விஷயம் போயிடும், நீ ஒரு கான்ஃபிடென்ட்டான பிளேயர், நீங்க ஏன் வந்து அப்படின்னு அந்த கேட்டகரியில போறதுக்காக அவனை சேரப் பண்ற மாதிரி. பட் திஸ் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நடந்த ஒரு விஷயம். 8 சீசன்ல யாருக்காகவும் நடக்காத ஒரு விஷயம் அருணுக்கு நடந்தது வந்து மேபி அவருடைய மைண்ட் செட்டை வந்து இப்போ வந்து ரொம்ப சப்ரஸ்டா இருக்கும், அவருக்கு ரொம்ப பல குழப்பங்கள் வந்திருக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அருணுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னன்னா, தொடர்ந்து நம்ம தாக்கப்படுறோன்ற ஒரு மைண்ட் செட் அவருக்குள்ள இருக்கு. அது 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 எல்லாத்தோடைய வெளிப்பாடாக தான் சும்மா விஷால் கிட்ட போதும் நான் கிளம்புறேன் அப்படின்ற அந்த சேச்சுரேட்டட் வேர்டு அவர் வாயிலேயே வர வச்சிருச்சு. சார் பட் அருண் சார் தான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு லைவ்ல, நான் யாரா இருந்தாலும் அடிக்க போறேன், நான் வந்து இறங்கி ஆட போறேன், என்ன இருந்தாலும் நான் பாத்துக்க போறேன், வீக்கெண்ட்ல நான் பாத்துக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இடையில ஏதோ ஒரு இடத்துல நான் பாத்திருக்கேன். ஆமா ஜஸ்ட் நான் ஒர்க் டைம்ல உள்ள போயிட்டு இருக்கும் போது எடுத்து பார்க்கும்போது கூட யார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு, நான் ஆமா டாஸ்க்ல ஆமா மேனேஜர் ஆச்சு தான் வேலை கொடுக்க போறேன், நான் வந்து இறங்கி ஆட போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அவரே வந்து இப்போ முடிஞ்சு போச்சு இப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாதான் எனக்கு கேட்டுட்டு இருந்தேன், என்னடா சீன் கிரியேட் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்ல ஒரு கொஞ்சம் மெலோ டிராமா இருக்க தான் சார் செய்யும். ஆனா நிஜம் என்னன்னா, இப்போ நீங்க நேற்று பார்த்ததுல வந்து இது இது எடிட்டட் வெர்ஷன் தான் சார். நிஜத்துல வந்து ரொம்ப மார்க் ஆகும். அதாவது எப்படின்னா உட்காருங்க இருங்க இருங்க alone அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 10 மேட்டர் தொடர்ந்தாப்புல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சிரிச்சிருவாங்க. அது உங்களுக்கு தெரியாது.